விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல் தற்பொழுது தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தேர்தல் என்பது தற்போது தொடங்கிவிட்டது. வாக்குப்பதிவு தொடங்கி இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. நமது ஒளிப்பதிவாளர் காண்கிறார். சம்பந்தப்பட்ட அந்த பூத் ஏஜென்ட்டுகள் இந்த வாக்காளர்களை மட்டுமே உள்ளே அனுமதிக்கிறார்கள். அதற்கான ஆவணங்கள் இருந்தால் மட்டுமே இங்கே அனுமதிக்கப்படுகிறது. மற்ற யாரும் இங்கே அனுமதிக்கப்படுவதில்லை. தொடர்ந்து இந்த பகுதியில் பதட்டமான வாக்குச்சாவடிகள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறதோ அந்த பகுதியிலெல்லாம் அதிகமான போலீசார் குவிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்க ஒன்று. ஸ்ரீதர், நீங்க இணைப்பிலே இருங்க. தொடர்ந்து நம்ம சந்தானகுமாரிடம் பேசலாம். சந்தானகுமார், தேர்தல் பணியில மொத்தம் எத்தனை பணியாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள்? முன்னேற்பாடுகள் குறித்த விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். அதாவது விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு என்பது தற்போது தொடங்கி இருக்கிறது. சரியாக 6 மணிக்கெல்லாம் இந்த மாதிரி வாக்குப்பதிவு என்பது நடைபெற்று முடிந்திருந்த நிலையில தற்போது 7 மணிக்கு சரியாக 7 மணிக்கெல்லாம் வாக்குப்பதிவு என்பது தொடங்கி இருக்கிறது. தற்போது நேரடியாக நம்ம இந்த காட்சிகளில் பார்க்கிறோம். நம்ம இருக்கக்கூடிய பகுதி என்பது விக்கிரவாண்டி பேரூராட்சியில் இருக்கக்கூடிய மேல்நிலை பள்ளியில இந்த வாக்குப்பதிவு என்பது நடைபெற தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக பார்த்தோன்னா 4000க்கும் மேற்பட்ட வாக்குகள் இருக்கக்கூடிய ஒரு மையமாகவும், அதே போன்று இந்த வாக்குப்பதிவு மையத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தா சிஆர்பிஎஃப் பாதுகாப்போடு இருக்கக்கூடிய ஒரு பதற்றமான வாக்குச்சாவடி என கண்டறியப்பட்டு இந்த வாக்குச்சாவடிக்கு பாதுகாப்பு பணியும் தீவிரமாக வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம், நீங்க கேட்டது போல கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்ட காவல்துறை அதிகாரிகள் இந்த பாதுகாப்பு பணியிலும் 1355 பணியாளர்கள் தேர்தல் பணியிலும் ஈடுபட்டிருக்கிறாங்க. குறிப்பாக பார்த்தோம்னா இந்த பதற்றமான வாக்குச்சாவடிகள்லாம் கூடுதலாக தேர்தல் பணியாளர்களும் அதே போன்று அப்சர்வர்ஸ் கூடுதலாக நியமனம் செய்யப்பட்டு தொடர்ந்து வெப் கேமராக்கள் அவர்களால் இந்த வாக்குச்சாவடிகள் அனைத்தையும் கண்காணித்து வரக்கூடிய காட்சி நம்ம பார்க்கிறோம். அதே போன்று இந்த வயதான முதியவர்கள் கூட தற்போது நேரடியாக 7 மணிக்கு சரியாக 7 மணிக்கெல்லாம் வாக்குப்பதிவு செய்யக்கூடிய ஒரு நிலவரம் என்பது இந்த விக்கிரவாண்டி தொகுதிக்கு உட்பட்ட நிலையில் இருக்குது. தொகுதி பிரிக்கப்பட்டு 14 ஆண்டுகள் மட்டுமே ஆகியிருந்தாலும் கூட 5வது முறையாக சட்டமன்ற தேர்தலை இந்த தொகுதி மக்கள் சந்திக்கிறார்கள். இருப்பினும் தொடர்ந்து அவளுடைய ஜனநாயக கடமையாற்றுவதற்காக காலை 7 மணிக்கெல்லாம் வரிசையில் இருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால நேரடியாக பார்க்க முடிகிறது. இதுல முக்கியமாக பார்த்தோன்னா 30 வேட்பாளர்கள் மொத்தமாக நோட்டாவுடன் சேர்த்து இருக்கிறாங்க. அதுல முதல் சின்னமாக திமுகவிற்கு வழங்கப்பட்டிருக்கிறது. 2வது சின்னம் பார்த்தோன்னா நாம் தமிழருக்கான மை சின்னம். கடந்த நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவர்கள் மாநில அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறியதன் காரணமாக அவர்களுக்கு இந்த வாக்குப்பதிவு இயந்திரத்தில் 2வது பட்டன் என்பது அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக 30 நபர்கள் இருப்பதன் காரணமாக ஒவ்வொரு வாக்குப்பதிவு மையத்திற்கும் 2 பாக்ஸ்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பாக்ஸ்ல 16 வேட்பாளர்கள் மட்டுமே வாக்கு செலுத்த முடியும். எனவே 30 வேட்பாளர்கள் இருப்பதன் காரணமாக ஒட்டுமொத்தமாக 2 பாக்ஸ்கள் வைக்கப்பட்டு அவர்கள் வாக்குப்பதிவு செலுத்தக்கூடிய ஒரு காட்சிகள் பார்க்கிறோம். தொடர்ந்து வாக்குப்பதிவு மையங்கள் அனைத்திலும் கண்காணிப்பாளர்கள் இருக்கிறார்கள். அதே போன்று பார்த்தோன்னா எந்த ஒரு அசம்பாவிதம் நடைபெறாமல் இருப்பதற்கு காவல்துறை அதிகாரிகளும் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு வராங்க. தற்போது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு என்பது தொடங்கி இருக்கிறது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தற்போது தொடங்கி இருக்கிறது. தேர்தல் பணியில் மொத்தம் 1355 பணியாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். அனைத்து வாக்குப்பதிவு மையங்களிலும் இணைய வழி கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு அனைத்து நிகழ்வுகளையும் கண்காணிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இணைப்பிலே இருங்க சந்தானம், தொடர்ந்து பேசலாம். தொடர்ந்து நம்ம ஸ்ரீதர் கிட்ட என்ன நிலவரம் குறித்து கேட்கலாம். ஸ்ரீதர், நீங்க இணைப்பிலே இருங்க. தொடர்ந்து காமராஜிடம் பேசலாம். காமராஜ், நீங்க இப்போ எந்த மையத்துல இருக்கிறீங்க? அங்க பதற்றமான வாக்குச்சாவடிகள்லாம் எவை? மேலும் எத்தனை காவலர்கள் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டிருக்காங்க? விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. அதிகாலையிலிருந்தே வாக்காளர்கள் வாக்களிப்பதற்கு ஆர்வத்தரும் வாக்குச்சாவடி மையங்களுக்கு வருகை புரிந்திருக்கின்றனர். விக்கிரவாண்டியை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா 276 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டு தொடர்ந்து போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு நடைபெறக்கூடிய இந்த வாக்குப்பதிவுக்காக 1104 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. விக்கிரவாண்டியை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இந்த இடைத்தேர்தலில் மும்முனை போட்டி நிலவுகிறது. மொத்தமாக 29 வேட்பாளர்கள் களத்தில் இருக்காங்க. திமுகவை சார்ந்த அன்னியூர் சிவாவும், பாமகவை சார்ந்த
அன்புமணியும் நாம் தமிழர் கட்சியை சார்ந்த அபிநயா ஆகிய 3 பேருமே வந்து விக்கிரவாண்டியில் போட்டியிடுகிறார். இந்நிலையில அன்னியூர் திமுக சார்பில் போட்டியிடக்கூடிய அன்னியூர் சிவா தற்போது இருக்கக்கூடிய அன்னியூர் மேல்நிலைப்பள்ளி வாக்குச்சாவடி மையத்தில் தனது வாக்கினை செலுத்துவதற்கு தனது மனைவி வனிதாவுடன் வருகை புரிந்து அந்த வாக்கினை செலுத்தி வருகிறார். அதாவது இங்க இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி மையங்கள் முழுவதுமாக போலீசார் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டு பாதுகாப்பா வாக்காளர்கள் வாக்களிப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கு. மொத்தமாக பதட்டமான வாக்குச்சாவடிகள் 44 இருப்பதால் அந்த பகுதிகளும் முழுமையாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. இதே போன்று 84 இடங்களில் வந்து சாலைகளில் அந்த வாக்குச்சாவடி மையங்களுக்கு செல்லக்கூடிய அந்த சாலைகளிலே கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு முழுமையாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. இந்த வாக்குச்சாவடி வாக்களிக்க வருபவர்களுக்கு வந்து போலீசார் தொடர்ந்து எவ்வாறு அந்த பகுதியில் வந்து பாதுகாப்பு அளித்து வரக்கூடிய சூழலில் இந்த கண்பார்வை அற்ற அவர்கள் வாக்களிப்பு எதிர்ப்புக்கான சிறப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. இடைத்தேர்தலில் திமுக சார்பில் கட்சியின் விவசாய தொழிலாளர் அணி செயலர் அன்னியூர் சிவா தற்பொழுது வாக்கினை செலுத்தியிருக்கிறார். அந்த காட்சிகளை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் மும்முனை போட்டி நிலவி வருகிறது. திமுக சார்பாக அன்னியூர் சிவாவும் பாமக சார்பாக அன்புமணியும் போட்டியிடுகின்றனர். நாம் தமிழர் கட்சி சார்பாக மருத்துவர் அபிநயா உள்ளிட்ட 11 கட்சிகளின் வேட்பாளர்கள், 18 சுயேட்சைகள் என மொத்தம் 29 வேட்பாளர்கள் களத்தில் இருக்கிறார்கள். தற்போது வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மக்கள் எல்லாம் அனைவரும் வாக்களிக்க சென்றிருக்கிறார்கள். களத்திலிருந்து விவரங்களை பதிவு செய்த அனைத்து செய்தியாளர்களுக்கும் நன்றி. விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல் தற்பொழுது தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திமுக சார்பில் அன்னியூர் சிவா, பாமக சார்பில் அன்புமணி, நாம் தமிழர் கட்சி சார்பில் அபிநயா வேட்பாளர்களாக களத்தில் இருக்கிறார்கள். இந்த நிலையில் இடைத்தேர்தலில் திமுக சார்பில் கட்சியின் விவசாய தொழிலாளர் அணி செயலர் அன்னியூர் சிவா தற்பொழுது வாக்கினை செலுத்தியிருக்கிறார். குடும்பத்தினருடன் வந்து வாக்கினை செலுத்தியிருக்கிறார்.